நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் அரெஸ்ட் ஆயிருக்காரு. இதை தொடர்ந்து இன்னும் சில நடிகர் நடிகைகள் கைதாகலாம் அப்படின்னு பேசுறாங்க. ஸ்ரீகாந்த் உங்களுக்கு பர்சனலா தெரியுமா? அவரு இதை எவ்வளவு நாளா யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு? அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, ஸ்ரீகாந்த் எனக்கு பர்சனலா தெரியாது. ஓகே. பட் யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்ற விஷயம் பலர் சொல்லி தெரியும் இல்லையா? அந்த மாதிரி தான் எனக்கு ஆமா. ஹியர்சேன்னு சொல்லுவாங்க. நான் கண்ணால பார்த்தது இல்ல. நான் கண்ணால பார்த்ததும் உங்க இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். மத்தபடி ஐ நோ தட் 90% ஆஃப் தெம் யூஸ் அண்ட் அந்த கேட்டகரிஸ் ஆஃப் யூசேஜ் எல்லாம் ஐம் ஃபெமிலியர். பட் ஸ்ரீகாந்த் யூஸ் பண்ணுவாருன்னு இந்த பிளட் டெஸ்ட்ல ப்ரூவ் ஆனதுனால தான் நமக்கே தெரியும். ஓகே. அது உங்களுக்கே கொஞ்சம் ஷாக்கா தான் இருந்துச்சோ அவர் யூஸ் பண்ணி மாட்டினது அப்படின்றது? ஷாக் இல்ல. லைக் ஒரு டைம்ல வந்து எப்படின்னா எல்லாருமே ஒரே குட்டையில ஊர்ன மட்டும் தான் நினைப்போம். சோ இவங்க யூஸ் பண்ணலன்னு தெரியும் போதுதான் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அவங்க மேல ஒரு மதிப்பு வரும். மத்தபடி ஐம் சர்ப்ரைஸ்ட் தட் இவ்வளவு ஈஸியா பிடிபட்டுட்டாருன்னு. அந்த கொக்கைனோட மேட்டரே அப்படிதான். இட் மேக்ஸ் யூ ஃபீல் லைக் எது வேணா நேரிடலான்னு. ஒரு நார்மல் பர்சன் வந்து இந்த மாதிரி ஏதாவது பிளட் டெஸ்ட்டுக்கு எடுத்துட்டு போற உடனே லாயர் கால் பண்ணி தே வில் கெட் அ ஸ்டே ஆர்டர் ஃப்ரம் த கோர்ட் சேயிங் யூ கான்ட் டு இட். எனக்கு பிளட் டெஸ்ட் எப்படி நடந்துச்சுன்னு ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு முன்னாடி பாலிவுட்ல நிறைய பேர் இந்த மாதிரி பிளட் டெஸ்டே கொடுக்க மாட்டானுங்க. பிளட் டெஸ்டே ஆணு மட்டும் கொடுக்க. ஐ டோன்ட் திங்க் ஷாருக் கான் பையன் கூட பிளட் டெஸ்ட் எடுத்தாங்களா? அந்த நியூஸே வரல பாருங்க வெளியே. அந்த பிளட் டெஸ்ட் மேட்டரே வராது வெளியே. ஆமா. It's only when you're already under the influence of cocaine. நமக்கு என்ன ஆகும், நம்ம ராஜா தான் அப்படின்னு அந்த ஒரு idiotic sense of immortality வந்துரும். அந்த ஒரு ட்ரக் தன்மை அப்படி அது. அண்ட் நான் ஏன் cocaine வந்து மேபி ஆல் ஆஃப் தெம் ஆர் யூசிங் இட்னு சொன்னேன்னா, நல்ல நல்ல பார்ட்டில இது வரைக்கும் ஒழுங்கா நடத்தப்பட்ட பார்ட்டிஸ்ல கூட அந்த வெள்ளி தாம்பாளத்துல கோலம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பனா அது எவ்வளோ பொது விஷயம் ஆயிடுச்சு